மைனக்குட்டி, என்னாச்சுடா? ஏன் அழுதுட்டு இருக்க? என்னது? அம்மாவை அடிக்கணுமா? ஏன் செல்லம்? ஐயோ, மீனோட தலையை வெட்டிட்டாங்களா? ஐயோ, ஆமா, செத்து போயிடுச்சா? ஐயோ, சரி, இப்ப அது எங்க? ஐயோ, அப்ப நீங்க? சரி, அம்மாவை அடிச்சிடலாம். என்ன அப்பாவும் பொண்ணு என்ன ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? வா கையல், மைனக்குட்டி உன்னதான் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா. கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காளா? என்னத்துக்கு? நீதான் ஏதோ மீனோட தலையை வெட்டி கொன்னுட்டியாமே. ஐயோ சக்தி, மீன் குழம்பு வைக்கலான்னு மீன் வாங்கின சக்தி அதை வெட்டுறதுக்கு விட மாட்டேங்கிறா. ஐயோ மீனை கொல்லாதீங்க, மீனை கொல்லாதீங்கன்னு ஒரே அழுக. அப்புறம் இவள அந்த பக்கம் உட்கார வச்சு டிவி போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் சமைச்சேன். ஆனா இன்னும் அதை மறக்கலையா? அப்பா, அம்மா மீனை கொன்னுட்டாங்க, மீன் தலையை வெட்டிட்டாங்க, அம்மாவை அடிங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. என் மைனக்குட்டி, அந்த மீன் சமைச்சு சாப்பிடுறதுக்கு உண்டானதுமா. அதை வெட்டாம எப்படி குழம்பு வைக்க முடியும்? அப்ப மீனை நீ வெட்ட வேண்டாம்னா உனக்கு நீ மீனி மாமா வேண்டாமா? பாத்தீங்களா சக்தி, மீனையும் வெட்டக்கூடாதா, ஆனா மீனி மாமா வேணுமா? மைனக்குட்டி, உனக்கு மீன் என்ன பிடிக்குமா? உனக்கு மீன் வாங்கி தரட்டா வளர்க்கறதுக்கு? சக்தி, நீங்க ஒண்ணு அவ கேக்குறான்னுட்டு அவ சும்மா இன்னைக்கு அந்த மீனை பார்த்துட்டு கேக்குறா. மத்தபடி அவளுக்கெல்லாம் ஒண்ணு மீனெல்லாம் வேணாம். அதனால என்ன? அவதான் மீனுங்கிறால, பேசாம ஒரு கோல்டன் ஃபிஷ் வாங்குவோம். அது விளையாடுறத பார்க்கும்போது அவளுக்கும் ஹாப்பியா இருக்கும்ல. ஐயோ சக்தி, நீங்க இருக்கீங்களே, உங்க பொண்ணு ஏதாவது ஒண்ணு கேட்டா போதும் அதை உடனே வாங்கி கொடுத்துறீங்க. பின்ன என் பொண்ணு கேட்ட நான் வாங்கி கொடுக்காம வேற யாரடி வாங்கி கொடுப்பா? ஏன் சக்தி, என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி நான் கேக்குறதுக்கு முன்னாடி எனக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுத்துருக்கீங்களா? ஏய், உனக்கு நான் என்னடி வாங்கி தரல? சரி, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, வாங்கி தரேன். நிஜமாவா? அப்புறம் பேச்சு மாறக்கூடாது. ஏய், என்னன்னு கேளு கையல். எனக்கு என் பொண்ணும் நீயும் ஒண்ணுதான். அவ ஆசைப்படுறது எப்படி வாங்கி கொடுக்கறனோ அதே மாதிரி நீ ஆசைப்படுறதையும் நான் வாங்கி கொடுப்பேன். கேளு கையல். அப்படியா சக்தி? சரி, எனக்கு ஒரு ஆப்பிள் வேணும் சக்தி. அடைச்சி லூசு, ஒரு ஆப்பிளுக்கு தான் இவ்வளோ தயங்குனியா? சாயந்தரம் வரும்போது ஒன்னு என்ன 1 கிலோ வாங்கிட்டு வரேன். ஐயோ சக்தி, சாப்பிடுற ஆப்பிள் இல்ல, ஆப்பிள் ஐபோன் 15 ப்ரோ மேக்ஸ் புதுசா லான்ச் ஆயிருக்கு. சாயந்தரம் வரும்போது வாங்கிட்டு வந்துருங்க. இதுவும் வேண்டுமடா எனக்கு, இன்னமும் வேண்டுமடா. ஏய் அம்மு தங்கம், எங்கடி ஊர்ந்து ஊர்ந்து வர? ஐயோ கடவுளே, அடுப்புல வர ஆரம்பிச்சுட்டா இவ. வா வா, அம்மா தூக்குறேன் வா. அம்மு கள்ளி, எங்கடி இங்க வந்த? அங்க அண்ணனோட தானே விளையாடிட்டு இருந்த. அம்மா வரணுமா? ஏன் அண்ணன் அப்பா பாட்டி எல்லாரும் அங்கதான் இருக்காங்க. உனக்கு அவங்க எல்லாம் வேணாமா? அம்மா தான் வரணுமா? செல்லம், அம்மா இங்க சமைச்சுக்கிட்டு இருக்கேன்டா. நைட்டு அப்பாக்கு அம்மாக்கு பாட்டிக்கு எல்லாருக்கும் சப்பாத்தி ரெடி பண்ணிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் சாப்பிடணும்ல. அம்மா அதெல்லாம் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்து விளையாடுறேன். என் தங்க இப்ப போய் அண்ணன் கூட விளையாடுப்போ. அம்முக்குட்டி நல்ல பிள்ளை இல்ல, இப்படி அடம் பிடிக்க கூடாது. போடா போய் விளையாடுடா, அம்மா வரேன். தங்கம், என்ன தங்கம் இங்க சமைச்சுக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தா பிள்ளைய தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருக்க. ஐயோ மாமா, நான் சமைச்சுக்கிட்டு தான் இருந்தேன். உங்க பொண்ணு தான் ஊர்ந்து ஊர்ந்து இங்க அடுக்களை வரைக்கும் வந்துட்டா. அம்முக்குட்டி, எங்கடா ஊர்ந்து அடுக்களை வரைக்கும் வந்தீங்க? அங்க அண்ணன் கூட தானே விளையாடிட்டு இருந்தீங்க. வாங்க, அங்க அண்ணன் கூட போய் விளையாடுவோம். அம்மா சமைக்கட்டும்டா.
என்னது வரமாட்டியா? பாருங்க மாமா, என்னையும் அங்க வா வாங்குறா. அப்ப நீங்க சமைக்க வேண்டாமா? அம்முக்குட்டி, அம்மா சமைக்கிட்டேன்டா. அப்புறம் அப்பா பாட்டி எல்லாரும் பட்டினி தான் கிடக்கணும். பாருங்க மாமா, இவளை தூக்கி வச்சுட்டு நான் எப்படி சமைக்க முடியும்? ஐயோ சரி தங்கம், அவ தான் அழறாள்ல, கொஞ்ச நேரம் தூக்கி வை, அப்புறமா சமைச்சுக்கலாம். மாமா, மணி இப்பவே 8 ஆகுது. இதுக்கு மேல இவளை தூக்கி வச்சிருந்து நான் எப்ப வந்து சமைக்கிறது? பரவாயில்லடி, ஒரு 5-10 நிமிஷம் லேட் ஆனாலும் பிரச்சனை இல்ல. கொஞ்ச நேரம் அவளை தூக்கி வை, அப்புறமா சமைச்சுக்கலாம். பாவம், அவ நீ தூக்கணும்னு ஆசைப்படுறா. குழந்தைங்க சந்தோஷம் தான் தங்கம் நமக்கு முக்கியம், மத்ததெல்லாம் அப்புறம்தான். ஆமா மாமா, நீங்க சொல்றது சரிதான். குழந்தைங்க சந்தோஷம் தான் முக்கியம், மத்ததெல்லாம் அப்புறம்தான். நான் போய் அம்முக்குட்டியே கொஞ்ச நேரம் தூக்கி வச்சிருக்கேன். நீங்க என்ன பண்ணுங்க, இந்த சப்பாத்தி எல்லாம் கோலி பிடிச்சு கொஞ்சம் திரட்டி வச்சிருங்க மாமா. நான் அப்புறமா வந்து சப்பாத்தி போட்டு தந்துடுறேன். வாடா அம்முக்குட்டி, அம்மா வரேன், நம்ம விளையாடுவோம். இப்ப நான் இங்க வந்தது ஒரு குத்தமா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பார்க்கலான்னு வந்தேன். கடைசியில என்னையே சப்பாத்தி திரட்டி வேணும் போயிட்டா. டேய், இந்நேரத்துல இங்க எதுக்குடா கூட்டிட்டு வந்திருக்க? டேய் சக்தி, ஐஷுவை பார்க்கதான்டா. என்ன விளையாடுறியா? இது எனக்கு தெரிஞ்சவங்களோட வீடு. நான் மட்டும் நீங்க கூட்டிட்டு வந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, அவ்வளவுதான், பெரிய பிரச்சனை ஆயிரும்டா ஷமீரு. டேய் என்னடா சக்தி, ப்ளீஸ்டா. 3 நாளாச்சு ஐஷுவை பார்த்து. சத்தியமா அவளை பார்க்காம இருக்கவே முடியலடா. ஓடி போய் பார்த்துட்டு வந்துடுறேன்டா. என்னது, ஓடி போய் பார்த்துட்டு வரியா? ஏண்டா, என்னமோ உன் அத்தை பொண்ணை போய் பார்த்துட்டு வரேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அது சரி, நீ உன் ஆளை பார்க்க போறேன்னா நீ போக வேண்டியது தானடா. என்ன எதுக்குடா கூட்டிக்கிட்டு வந்த? டேய், தனியா எப்படிடா வர முடியும்? யாராவது வந்தா சிக்னல் கொடுக்க ஆள் வேணும்ல. சிக்னலு? அவ அண்ணன் கதிர் மட்டும் நம்ம 2 பேரையும் பார்த்தாருன்னு வச்சுக்க, நமக்கு சங்கு உதிர்வாரு. டேய் என்னடா சக்தி, உன்னை விட்டா எனக்கு ஹெல்ப் பண்ண யாருடா இருக்கா? போது நிறுத்து. ஆனா இதை ஒன்ன மட்டும் சொல்லிரு. டேய் ப்ளீஸ்டா, நான் சீக்கிரமா போய் பார்த்துட்டு வந்துடுறேன்டா. டேய் 5 நிமிஷம் தான், அதுக்குள்ள நீ வர. டேய் 2 நிமிஷம் போதும்டா, நான் இப்ப வந்துருவேன். அப்புறம் என் போனை வந்து வைப்ரேஷன்ல தான் வச்சிருக்கேன். ஒருவேளை யாராவது வர்ற மாதிரி உனக்கு சவுண்டு கேட்டுச்சுன்னா உடனே எனக்கு மிஸ் கால் விடு, சரியா? மிஸ் கால் என்னத்துக்கு? காலே பண்ணி தொலைகிறேன். எனக்கும் சேர்த்து செருப்படி வாங்கி கொடுக்காம சீக்கிரமா வந்து தொலைடா. ஐயோ சரிடா, வந்துடுறேன். ஐஷு ஐஷு ப்ளீஸ் சத்தம் போடாதீங்க. உங்களை பார்க்க தான் வந்தேன். என்ன பார்க்கவா? என்ன பார்க்க எதுக்கு நீங்க வந்தீங்க? அது இல்ல ஐஷு, சாரா எல்லாத்தையும் சொன்னா. அதான் நமக்கு தெரிஞ்ச பொண்ணுக்கு இப்படி ஒரு கஷ்டம்னும் போது எப்படிங்க பார்க்காம இருக்க முடியும்? அதனால தாங்க ஒரு இட்டு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அதுக்குன்னு இப்படி யாருக்கும் தெரியாம ராத்திரியில மொட்டை மாடி ஏரியா பார்க்க வருவாங்க? வேற என்னங்க பண்ண சொல்றீங்க? நீங்க காலேஜுக்கும் போக மாட்டேங்கிறீங்க, வீட்டை விட்டு வெளியவும் வர மாட்டேங்கிறீங்க. அப்புறம் வேற எப்படிங்க உங்களை பாக்குறது? ஐயோ சரி, அதான் பார்த்துட்டீங்கல்ல, கிளம்புங்க முதல்ல, யாராவது பார்த்துட்டு போறாங்க. கிளம்புறேன். ஆனா நான் வரும்போது கீழே யாரோ வர சவுண்டு கேட்டுச்சு. அவங்க போயிட்டாங்களா இருக்காங்களான்னு தெரியல. இப்ப போனா என்னது, கீழே யாரோ வந்தாங்களா? ஐயோ, கதிரத்தால தான் இருக்கும். இப்ப போவாதீங்க, கதிரத்தை உங்களை பார்த்துட்டா அவ்வளவுதான். அப்புறம் ஒரு கொஞ்ச நேரம் இருங்க, கதிரத்தை உள்ள போயிரட்டும், அதுக்கப்புறமா போங்க. சரிங்க. அப்போ அது வரைக்கும் நான் கொஞ்சம் இப்படி உக்காந்துக்கட்டுமா? உட்காந்து தொலைங்க. ஹலோ, நீங்க மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக தான் உங்களை உட்கார சொன்னேன், வேற எதுவும் நினைச்சுக்காதீங்க. ஏங்க, நானும் நீங்க மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக தாங்க உட்கார்ந்தேன். நீங்களும் வேற எதுவும் நினைச்சுக்காதீங்க. அப்புறம் ஐஷு, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. ஜாரா சொன்னா நீங்க காலேஜுக்கு இனிமே வரமாட்டீங்க, ஏதோ வேலைக்கு போக போறீங்கன்னு. வீட்டில் இருக்கவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக நீங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. அதை நான் தப்புன்னு சொல்லலை. ஆனா ஒரு பொண்ணுக்கு படிப்புங்கிறது ரொம்ப முக்கியங்க.
அதுவும் உங்களை மாதிரி ஒரு பொண்ணுக்கு படிப்போட துணை இருந்தா அப்புறம் வேற யாரோட துணையும் தேவையில்லை. உங்க அம்மாவும் அப்பாவும் நீங்க படிச்ச ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு தானங்க ஆசைப்பட்டிருப்பாங்க. இப்படி நீங்க படிக்காம வேலைக்கெல்லாம் போனீங்கன்னா அது அவங்களுக்கே நிச்சயமா சந்தோஷமா இருக்காது. அப்புறம் நீங்க இப்படி படிக்க வேண்டிய வயசுல படிக்காம வேலைக்கெல்லாம் போய் கஷ்டப்படுறத பார்த்தா உங்க வீட்டில் உள்ளவங்களும் கஷ்டம் தானங்க படுவாங்க. ஆனா இதே நீங்க படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தா நிச்சயமா உங்க வீட்டில் உள்ளவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்புறம் அம்மா அப்பா இல்லைன்னு வருத்தப்படாதீங்க, உங்களுக்கு நான் இருக்கேன். ஐ மீன் நாங்க எல்லாரும் இருக்கோம். கணம் ஒருபோதும் பிரிய கூடாதே, என் உயிரே நீ அழுக கூடாதே. நீ கண்ட கனவெதுமே கலைய கூடாதே, நான் இருக்கும் நாள் வரைக்கும் நீ அழுக கூடாதே. நித்தனி உடஞ்ச ஒட்ட வைக்க நான் இருக்கேன், கிட்ட வச்சு பார்த்துக்கவே வாழி. பெத்தவங்க போனா என்ன சத்தம் இல்லாம உலகில் நித்தம் ஒரு ஊத்த வைக்கத்தான் வாழி. ஆன கண்ணே நீ கலங்காதடி, என் இதோட ஆதாரம் நீதானடி. கண்ணார கண்ணே நீ கலங்காதடி, யார் போனா என்ன நான் இருப்பேனடி. 2 நிமிஷத்துல வரேன்னா 20 நிமிஷம் ஆச்சு, இன்னும் காணோம். அங்கேயே செட்டில் ஆயிட்டானா? வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோல நாங்க உங்களை பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.